சரிங்க சார், நான் வரேன். ரங்கன் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு செல்ல திரும்பினார். மிஸ்டர் ரங்கன், அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபைல் இங்கேயே இருக்கட்டும் என்று பாஸ்கர் சொன்னதால் டேபிள் மீதே வைத்துவிட்டு சென்றார் ரங்கன். பவுன்ராஜ் உள்ளே வந்தான். குட் மார்னிங் சார். மெதுவா உள்ளே நுழையலாமா வேண்டாமா என்ற தயக்கத்துடன் வாசலிலேயே நின்றான். பவுன்ராஜ், வாங்க தம்பி, உட்காருங்க. பாஸ்கர் அவனுக்கு உட்கார சேரை காட்டினார். நாற்காலியில் அமர்ந்த பவுன்ராஜ் பாஸ்கரையே பார்த்து கொண்டிருந்தான். சார், நீங்க இந்த கம்பெனியின் ஜெனரல் மேனேஜரா? வெளியே போர்டு பார்த்தேன். ஆமாம். அதற்கு என்ன பவுன்ராஜ்? என்னப்பா, 10 நாளா உன்னை காணலையே? என் மனைவி உன்னை கேட்டாள். அவங்க எப்படி இருக்காங்க சார்? அதே நிலைமையில தான் பவுன்ராஜ். நான் இன்றைக்கு தான் ஆபீஸ் வந்தேன். நீ ஏன் இத்தனை நாட்களா வரவில்லை? உன்னிடம் நான் பர்சனலாக பேசணும்பா. பேசுங்க சார், நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்றேன். இங்க வேண்டாம் என்ற பாஸ்கர் காலிங் பெல்லை அடித்தார். முரளி உருளி வந்தான். சார், என்ன வேணும் சார்? முரளி 2 காப்பி வாங்க பணம் கொடுத்து அனுப்பினான் பாஸ்கர். அதெல்லாம் வேணாம் சார், பவுன்ராஜ் சொன்னான். பரவாயில்ல தம்பி, என்னை தேடி வந்தவங்களை நான் சும்மா வழி அனுப்பி பழக்கம் இல்லை. அதுவும் நீ எங்கள் உயிரையே காப்பாற்றி இருக்கிறாய். பாஸ்கர் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார். சோகம் அவர் முகத்தில் நிரந்தரமாக இருந்தது. அது இப்பொழுது கொஞ்சம் அதிகமாக தெரிந்தது. பவுன்ராஜ், உன்னைய சொந்த சகோதரனை போல பாவிக்கிறேன். அடிக்கடி வீட்டுக்கு வாப்பா. அவர் சொல்லும் பொழுது குரலில் மாற்றம் காணப்பட்டது. மனம் நெகிழ்ந்து சொன்னார். சார், உங்களை நண்பராக அடைந்ததற்கு நான் தவம் செஞ்சிருக்கணும் சார். பவுன்ராஜ் அவர் முகத்தை பார்த்து சொன்னான். முரளி 2 டீ வாங்கி வந்து ஒன்றை பவுன்ராஜிடம் மற்றொன்றை டேபிள் மீதும் வைத்தான். சில்லறையை கொடுக்க வந்தவனை நீ ஏன் வச்சுக்கோ என்றான் பாஸ்கர். நீ டீ சாப்பிடு தம்பி என்ற பாஸ்கர் தானும் டீயை குடிக்க ஆரம்பித்தான். தன்னை விட பவுன்ராஜ் 10 வயதில் மேல் சிறியவனாக இருந்தாலும் அவன் மீதுள்ள பாசத்தாலும் அன்பினாலும் உரிமையாகவே அவனை ஒருமையிலே அழைத்தான். இவர்கள் இந்த 2 மாதங்களில் பல முறை சந்தித்து கொண்டதால் நல்ல நட்பு இவர்களுக்கிடையே வளர ஆரம்பித்திருந்தது. டாக்டரிடம் சுமதியை அழைத்து செல்லும் நாளை கவனமாக ஞாபகம் வைத்திருந்து வீட்டிற்கு வந்து அழைத்து செல்லும் பவுன்ராஜின் மனப்பாங்கு பாஸ்கருக்கு மிகவும் பிடித்திருந்தது. பவுன்ராஜ், உனக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேல் முக்கிய வேலை எதுவும் இல்லையே? என்ன விஷயம் சார்? உன்னிடம் பேச வேண்டியிருக்கும். உன்னை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கு வரணும் சார்? ராஜாஜி ஹால். உள்ளே வர முடியுமா? 6 மணிக்கு சரியா வந்துடுறேன் சார். கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் வெயிட் பண்ணுங்க சார். ஏனென்றால் நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாவது சம்பாதிக்கணும். அப்பொழுதுதான் எனக்கு கட்டுப்படியாகும். மற்ற விவரங்களை ஈவினிங் உங்களை சந்திக்கும் போது சொல்றேன் சார். சரி பவுன்ராஜ், கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன். நான் வரேன் சார். பவுன்ராஜ் புறப்பட்டு சென்றார். ரிசப்ஷனிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபைலை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான். முதலில் ஜமுனா +2 கான்வென்ட் படிப்பு போட்டோவை பார்த்தான். திருப்தி இல்லை. அடுத்து அருள்மேரி பிஎஸ்சி பட்டம், ஏற்கனவே ரிசப்ஷனிஸ்டாக பணிபுரிந்த அனுபவம், நாகர்கோயில், சொந்த ஊர், நிறம் கருப்பு. இதுவும் வேண்டாம். பார்த்து கொண்டே வந்தான். பெயர் சீதா, BA படிப்பு, குட் லுக்கிங், சிரித்த முகம். போட்டோவை பார்த்த உடனே பிடித்து விட்டது. அடுத்து மோனிகா செபாஸ்டின், +2 தான் படித்திருந்தாள். நல்ல கலர் போட்டோ ஒட்டி இருந்தது. ஃபைலில் எல்லோருக்கும் இன்டர்வியூ கார்டு அனுப்பும்படி நோட் எழுதி அனுப்பி வைத்தான் பாஸ்கர். முதலில் முரளி ஃபைலை எடுத்து சென்று ரங்கனிடம் தந்தது. ஃபோன் மணி அடித்து எடுத்து பேசினான் பாஸ்கர். ஹலோ, GM ஹியர். ஹலோ பாஸ்கர், நான் தான். நீங்கள் என் ரூமுக்கு வாங்க. போனை வைத்து விட்டார் MD. ரிசீவரை வைத்துவிட்டு MDயின் அறைக்கு அவரை பார்க்க சென்றான் பாஸ்கர். மே ஐ கம் இன் சார்? பாஸ்கர் MDயின் அறைக்குள் சென்றான்.
வாங்க மிஸ்டர் பாஸ்கர், உட்காருங்க. ஏதாவது அவசர வேலையா சார்? ஒண்ணுமில்ல, இத வாங்கிக்கங்க பாஸ்கர். எம்டி ஒரு கவரை கொடுத்தார். என்ன கவர் சார் இது? கேட்டுக்கொண்டே வாங்கினான். பிரித்து பாருங்க பாஸ்கர். பிரித்து பார்த்ததில் ஒரு மாத சம்பளம் ரூபாய் 50,000 இருந்தது. சார், நான் லீவ்ல தானே இருந்தேன். மேலும் ஒரு மாதம் முழுதும் லீவில் இருந்தேன். நீங்க முழு சம்பளம் கொடுத்திருக்கிறீர்கள். பாஸ்கர், இது உங்களுடைய சம்பளம் இல்ல, உங்க மனைவியின் மருத்துவ செலவுக்காக வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சேவையால் தான் இந்த நிறுவனம் இந்த நிலையில் வளர்ந்திருக்கு. அதற்கு நன்றி கடனாவது இதை செய்யவில்லை என்றால் நன்றாய் இருக்காது. எனவே வைத்துக்கங்க பாஸ்கர். மிகவும் நன்றி சார். நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன் சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாஸ்கர். நீங்க போய் வாங்க என்று பாஸ்கருக்கு விடை கொடுத்தார். பாஸ்கர் அவருடைய தயால குணத்தை வியந்தவாறே தன் அறைக்கு வந்தான். ராஜாஜி ஹாலில் 6 மணிக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்த பவுன்ராஜ் வராததால் தன் கை கடிகாரத்தை அடிக்கடி பார்த்து கொண்டான். அப்பொழுது மணி சரியாக 6:20 ஆகியிருந்தது. வேகமாக ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்த பவுன்ராஜ் பாஸ்கரை கண்டதும் பிரேக் போட்டு ஆட்டோவை நிறுத்தி அவன் அருகில் வந்தான். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல பவுன்ராஜ், வா இப்படி உட்காருவோம் என்று ராஜாஜி ஹாலின் படிகளில் உட்கார சொன்னான் பாஸ்கர். ஆட்டோவிலேயே உட்காரலாமே சார்? வேண்டாம், இங்கேயே காற்றோட்டமா இருக்கும், இப்படியே உட்காரலாம். என்ன சார் சொல்லுங்க. அவன் பாஸ்கரின் பக்கத்தில் அமர்ந்தான். இந்த பவுன்ராஜ், இத வேண்டான் என்று சொல்லாமல் வாங்கிக்கொள். ஒரு கவரை அவனிடம் நீட்டினான் பாஸ்கர். என்ன சார், இதில் என்ன இருக்கு? பிரித்து தான் பாரே. அவன் பிரித்து பார்த்தான். 10,000 ரூபாய் பணம் இருந்தது. எதற்கு சார் இந்த பணம்? நீ எனக்கு செய்த உதவிக்கு கூலி இல்லை, தவறாக எண்ணாதே. பல முறை உன் சொந்த செலவில் பெட்ரோல் போட்டு மருத்துவமனைக்கு ஆட்டோவில் கொண்டு சென்று இருக்க. அந்த செலவையாவது நான் ஏற்கணும். இல்லையேல் என் மனசுக்குள் வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இத தந்த. பவுன்ராஜ் நன்றியுடன் அவன் முகத்தை பார்த்தான். அவனுக்கும் அப்பொழுது பணம் அவசரமாக தேவையாக இருந்தது. இறைவன் எப்படியெல்லாம் தனக்கு உதவி செய்கிறான் என்பதை எண்ணி மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டான். இப்பொழுது உன்னை பற்றி சொல் தம்பி. சார், என்னை பற்றி என்றால் புரியவில்லையே ஒன்றும். உனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? அப்பா, அம்மா மற்றும் உன் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னை பத்தி சுருக்கமா சொல்றேன் சார். அவன் சொல்ல ஆரம்பித்தான். என் தந்தை ஒரு பவுன் புரோக்கர், அடகு கடை வைத்திருக்கிறார். சவுகார்பேட்டையில் சொந்த வீடு, கடையும் இருக்கு. நான் +2 வரை படித்திருக்கேன். என் தந்தை எனக்கு அடகு கடையில் வேலை பார்க்க சொன்னார். என் தந்தை சொன்னது போல் வேலை பார்க்க விருப்பமில்லாததால் புதியதாக ஏதாவது தொழில் செய்ய எண்ணினேன். என் தந்தையிடம் பணம் கேட்டேன். அவர் என்னை பல பேர் முன்னிலையில் திட்டினார். நீ ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன். உன்கிட்ட பணம் கொடுத்தால் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொண்டு செலவழிக்கவே செய்வாய் என்று சொன்னார். இத பாருப்பா, நான் புதியதாக ஏதாவது தொழில் செய்ய போகிறேன், என்னை தடுக்காதீங்க என்றேன். நான் தடுக்கவில்லை, செய்து கொள். பணம் கேட்டு என்னிடம் வந்தால் உனக்கு தண்டசோறு போடுவதையும் நிறுத்தி விடுவேன். கேவலமாய் பேசினார் என் தந்தை. நான் மனம் நொந்து ஒரு முடிவுக்கு வந்தவனாய் வீட்டை விட்டு வெளியேறினேன். அவருக்கு எதிராக செயல்படுவதாக எண்ணி சவுகார்பேட்டையிலேயே ஒரு ரூம் தங்கினேன். சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட ஆரம்பித்தேன். சில சமயம் என் தந்தையின் கடைக்கு வரும் கஸ்டமர்களையே என் ரிக்ஷாவில் ஏற்றி சென்று அவர் முன்னாலேயே கூலி கேட்டு வேண்டுமென்றே சண்டை போட ஆரம்பித்தேன். இதனால் என் தந்தையின் மானம் போயிற்று. மிகவும் வருத்தப்பட்டார். அவர் நண்பர்களின் மூலம் என்னை மறுபடியும் வீட்டிற்கு வரும்படி அழைத்தார்.
ஒரு நாள் அவரே நான் தங்கியிருக்கும் ரூமிற்கு வந்தார். அவரை நான் மௌனமாகவே வரவேற்றேன். டே, இத பாருடா, ஏண்டா என் மானத்தை வாங்குற என தந்தை கோபமாக கேட்டார். இத பாருங்கப்பா, நான் உழைப்பில் சம்பாதித்து சாப்பிடுகிறேன். அதனால் உங்க சொத்துக்கு நஷ்டம் இல்லையே. உன்னை மகனா பெற்றதற்கு நான் வெக்கப்படுறேன். நான் பெருமையாக இருந்தேன். வெளியில் சென்று கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து தந்தேன். குடிக்க மறுத்து விட்டார். நான் உங்கள் மகனாக இதை தரவில்லை. என் வீடு தேடி வந்தவங்களை உபசரிப்பது என் கடமை. என் பாட்டன் கூட அப்படிதான் இருந்ததாக என் அம்மா சொல்லியிருக்காங்க. அவர் என்னை அதிசயமாக பார்த்தார். நீ என்னடா நினைத்துக்கிட்டு இருக்க? இனிமேல் நம்ம கடை பக்கம் வந்த ரிஷாவில் வந்தாய் என்றால் என் மகனுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆமாம், நம்ம கடைன்னு சொல்லாதீங்க, உங்க கடைன்னு சொல்லுங்கப்பா. எனக்கு உங்க சொத்தும் வேணாம், உங்க உழைப்பில் வாழவும் நான் விரும்பல. எனக்கென்ற ஒரு லட்சியம் இருக்கு. நான் பணம் கேட்டு தராத உங்கள் முன் வாழ்ந்து காட்டுவேன். உழைத்து வாழ்வேன், ஏமாற்ற மாட்டேன். பிறருக்கு உதவியா இருப்பேன். உழைப்பில் படிப்படியா முன்னேறுவேன். இத உங்களுக்கு ஒரு சவாலாகவே சொல்கிறேன். அவர் யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு சொன்னார், உன் அம்மா உன்னை பார்க்கணுமாம், வீட்டுக்கு வாடா என்றார். என் அம்மாவை பார்க்க உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் உங்களிடம்தான் சவால் விட்டு இருக்கேன், என் அம்மாவிடம் இல்லை. அவங்க என் சொல்படி கேட்பாங்க. வாயில் சவால் விட்டவனே எத்தனை பேரை பார்த்திருக்கேன். கடைசியில் நீ என்னிடம் வந்து நிக்கத்தான் போற. அப்பவும் நான் உன்னை ஏத்துக்குவேன். நீங்க நினைப்பது போல் எப்பவும் நடக்காதுப்பா. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தால் உயிரோடு இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. அவர் அதிர்ந்து போனார் என்பது அவர் முகத்தில் இருந்தே தெரிந்தது. நான் மௌனமாகவே இருந்தேன். கடைசியா என்னதாண்டா சொல்றேன்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இனிமேல் என்னை எதுவும் கேட்காதீங்க. அவர் என்னை முறைத்தார். கோபமாக எழுந்து வெளியே போயிட்டார். 2 வருடங்கள் ரிக்ஷா ஓட்டுன. சீட்டு கட்டி 50,000 ரூபாய் சேர்த்தேன். 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன். மொத்தம் 1 லட்சம் ரூபாய் இந்த ஆட்டோவை வாங்கினேன். என் நண்பன் ஒருவன் இந்த ஆட்டோவை ஒருவரிடமிருந்து வாங்கி தந்தான். அவனும் 10,000 ரூபாய் கடனா தந்தான். 6 மாதம் கழித்து அவன் கடனை அடைச்சிட்டேன். இன்னும் 10,000 ரூபாய் கடன் இருக்கு. அதற்கு வட்டி சேர்த்தால் 12,000 ஆகும். 50,000 சீட்டு போட்டிருக்க சார். இப்பொழுது தள்ளு நிறைய போகுது. மொத்தம் 20 சீட்டு இன்னும் 6 மாதம் காத்திருந்து சீட்டை எடுத்து கடன் தந்துடுவேன். பிறகு ஒரு ஆட்டோ மெக்கானிக் சென்டர் திறக்கலாம்னு இருக்கேன். எனக்கு ஆட்டோமொபைல் ஒர்க்ஸ் கொஞ்சம் தெரியும். எப்படியாவது உழைத்து பணம் சேர்த்து என் ஆசையை நிறைவேற்றணும் சார். 4 பேருக்கு வேலை தரணும், தானும் உழைக்கணும். என் அப்பாவின் முன்பு சொந்த கார் வாங்கணும். அவர் என்னை பார்த்து கேவலமா திட்டுனதுக்கு வருத்தப்படணும். அவர் திருந்தணும். அவரே என்னிடம் வந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடணும். அப்பொழுதும் அவர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அம்மாவையும் அப்பாவையும் என் சொந்த வீட்டுக்கு அழைத்து வருவேன். இதெல்லாம் நடக்கணும் சார். இதுதான் சார் என் லட்சியம். பவுன்ராஜ் மௌனமானான். அவன் கதையை கேட்ட பாஸ்கர் மனதிற்குள் மகிழ்ந்தான். அவன் குணத்தை கண்டு மெய்சிலிருந்தான். அவனை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான். பவுன்ராஜ், கண்டிப்பா நீ உன் சவால்ல வெற்றி பெறுவாய். அதற்காக என் ஒத்துழைப்பும் உதவியும் உனக்கு எப்பவும் கிடைக்கும். பாஸ்கர் அவன் தோளில் மீது தட்டி கொடுத்தான். மிகவும் நன்றி சார். உங்கள் வாக்கு பலிக்கட்டும் சார். பவுன்ராஜ், நீ ஆட்டோவை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வர முடியுமா? வர சார். இன்றைய கோட்டா சம்பாதித்து விட்டேன். 600 ரூபாய் கலெக்ஷன். பெட்ரோல் செலவு போக 400 ரூபாய் நிற்கும். வாங்க போகலாம். சரி, முதல்ல புகாரி ஹோட்டலுக்கு போவோம், பிறகு வீட்டிற்கு செல்லலாம். சரி சார். அவன் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து புகாரி ஹோட்டலுக்கு விட்டான். இருவரும் டின்னர் சாப்பிட்டு விட்டு அரை பிளேட் சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கி கொண்டு பாஸ்கரின் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் வீட்டிற்கு வரும்போது மணி 7:45 ஆகியிருந்தது. கதவை திறந்து வீட்டிற்குள் சென்றதும் வாசல் லைட்டை போட்டான். சுமதி அவள் அறையில் உள்ள லைட்டை மட்டும் போட்டிருந்தாள்.
வண்டி சத்தம் கேட்டதுமே படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து கொண்டாள். பவுன்ராஜை பார்த்து, இங்க ஹாலில் கொஞ்ச நேரம் உட்கார்ப்பா, இதோ வந்துடுறேன் என்றான் பாஸ்கர். பாஸ்கர் சுமதியின் அறையினுள் சென்றதும் அவனை பார்த்து சுமதி சிரித்தாள். என்னங்க இவ்வளவு லேட்? பவுன்ராஜை பார்க்க போயிருந்த சுமதி. அப்படியா? அந்த தம்பி எப்படி இருக்கு? வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கேன். அவளை தூக்கி வீல் சேரில் அமர வைத்து அவளது புடவையை சரி செய்தான். பாஸ்கர் சேரை தள்ளிக்கொண்டே ஹாலுக்கு வந்தான். அவர்கள் வருவதைக் கண்ட பவுன்ராஜ் எழுந்து, வணக்கங்கா என்றான். உட்கார் தம்பி, ஏன் இவ்வளவு நாட்களா வரவில்லை? சுமதி அவனை பார்த்து கேட்டாள். பாஸ்கர் பக்கம் திரும்பிய சுமதி, இந்த தம்பிக்கு காபி போட்டு கொடுங்க என்று கண்ணீர் கலங்க கேட்டுக்கொண்டாள். தம்பி, என் நிலைமைய பார்த்தாயா? என் வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை உபசரிக்கும் வாய்ப்பு கூட எனக்கு இல்லை. அவருக்கு நான் பாரமாயிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா. அவர் உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கார். இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டார். சுமதி தன் கண்களை தன் புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். நீ எப்படி இருக்க தம்பி? உன்னை பற்றி எதுவும் விவரம் தெரியாததால் எங்களாலும் தொடர்பு கொள்ள முடியல. உனக்கு போன் இருக்கா? நான் நன்றாக இருக்கேன்க்கா. போன் இல்லக்கா. அவன் தன்னை அக்கா என்று அழைப்பது தனக்கு தம்பி இல்லாத குறை நீங்கியது போல் இருந்தது சுமதிக்கு. பாஸ்கர் உள்ளே சென்று 2 காப்பி கொண்டு வந்து சுமதிக்கும் பவுன்ராஜுக்கும் தந்தான். நீங்களும் சாப்பிடுங்களேன் என்றாள் சுமதி. எனக்கு வேண்டாம் சுமதி, நாங்கள் ஏற்கனவே டின்னர் ஹோட்டலிலேயே சாப்பிட்டுட்டோம். உனக்கு பார்சல் வாங்கி வந்துட்டேன். ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். நீ மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஓஎஸ் சாப்பிட்டேன். நான் சொன்ன பெண் வந்தாளா? யாரும் வரலையே. பவுன்ராஜ், உனக்கு யாராகிலும் தெரிந்தால் சொல்ல முடியுமா? வீட்டில் சுமதியை கவனிச்சுக்க ஒரு பெண் தேவை. பார்த்து சொல்ல. கேட்டு சொல்றேன் சார். நம்பிக்கையானவர்களா இருக்கணும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பா நாளை ஈவினிங் சொல்றேன். அப்படி வருவதென்றால் அழைத்து வந்துடுறேன். அப்படியே வர்றவங்க இங்கேயே தங்க விருப்பப்பட்டாலும் நல்லதுன்னு சொல்லு. 10 வயதுக்குள் உள்ள பொண்ணாக பார்த்து வர சொல்லு. சரி சார், அப்படியே செய்யறேன். பாஸ்கரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு சென்றாள் பவுன்ராஜ். பிரியாணி பாக்கெட்டை எடுத்து சுமதியிடம் தந்து சாப்பிடும்படி சொன்ன பாஸ்கர் தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு அவள் எதிரிலேயே அமர்ந்து கொண்டான். அவள் அழகிய முகத்தில் வட்டமாக இருந்த குங்குமம் முழு நிலவில் சிறிய கரும்புள்ளி வைத்ததை போல் இருந்தது. ஆனால் அவள் எழில் தரும் பருவம் அவள் மேனியில் மெருகூட்டினாலும் பாஸ்கருக்கு அவள் மீது பாசம் மட்டுமே ஏற்பட்டது. அவன் காமத்திற்கு விடை கொடுத்து விட்டான். சுமதி, சாப்பிடுமா? அவள் பாஸ்கரின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். என்ன பார்க்கிறாய்? உனக்கு பசி எடுக்கலையா சுமதி? எனக்கு நீங்கள் காட்டும் அன்பினாலும் பாசத்தினாலும் பசியே தெரிய மாட்டேங்குது. நாம் திருமணமாகி இந்த 1.5 வருடத்துல இன்ப சுகத்தை அனுபவித்தோம். அந்த இனிய நினைவுகளை, பசுமையான எண்ணங்களை நினைக்கும் போது வருத்தம் இருந்தாலும் மனதை தேற்றிக் கொள்ளதான் வேண்டும் சுமதி. அவள் அவன் கைகளை பிடித்து தன் பக்கம் வரும்படி அழைத்தாள். பாஸ்கர் அவள் பின் சென்று கூந்தலை சரி செய்தான். அவனுடைய பாசத்தினால் நெகிழ்ந்து போன சுமதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பி இருந்தது. சுமதி, ஏன் அழுற? அழாத சுமதி, நீ மனதை தேற்றிக்கொள். கடவுள் நமக்கு அளித்த பலன் இவ்வளவுதான் என்று எண்ணி நாம் நம் வாழ்க்கையை கழிப்போம். அவள் கண்களை துடைத்து கொண்டாள். நான் அளவில்லை. உங்கள் பாச பிணைப்பினால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர். உங்க அன்பு ஒன்றே எனக்கு போதும். ஆனால் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி தான் என் மீது அன்பு காட்ட வேண்டியதில்லையே. நீ என்ன சொல்ல விரும்புற சுமதி? டாக்டர் என்ன சொல்றார்? நான் எழுந்து நடக்க முடியுமா? அப்படி நடந்தாலும் உங்களுடன் உறவு வைத்துக் கொள்ள நேரிட்டாலும் எனக்கு குழந்தை பிறக்கும் வாக்கியம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியும். அதற்கென்ன இப்பொழுது? எனக்கு உங்கள் குழந்தை வேண்டும். என்ன சொல்கிறாய்?
அவன் அதிர்ந்தான். அவளையே நோக்கி கொண்டிருந்தான். இவள் உணர்ச்சியோடு போராடி அதற்கு அடிமையாகி விட்டாளா? இவள் உடல்கள் மட்டும்தானே ஊனம், மனம் இல்லையே. இவள் ஆசைப்படுவது நியாயம்தானே. ஆனால் இவளுக்கு குழந்தை பிறக்காது. இவள் இருக்கும் நிலையில் உறவு கொள்ளவும் இயலாது என்பதை அறிந்தும் இவள் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறாள்? அவன் மனதிற்குள் எண்ணமிட்டபடியே குழம்பி போனான். என்னங்க அப்படியே மௌனமாயிட்டீங்க? சுமதி, முதலில் சாப்பிடு, பிறகு பேசிக்கலாம் என்ற பாஸ்கர் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். பிரியாணியை பிரித்து அவளுக்கு ஊட்டிவிட்டான். பிரியாணியை வாயில் வாங்கி கொண்ட சுமதி அவனுடைய களங்கமற்ற முகத்தை பார்த்து ஆனந்தப்பட்டாள். பாஸ்கர், டார்லிங், நீங்க உட்காருங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். பாஸ்கர் பொட்டலத்தை மேசையின் மீது வைத்து சுமதியை மேசையின் அருகில் தள்ளி சென்றான். சுமதி சாப்பிட ஆரம்பித்தாள். பிரியாணி எங்க வாங்கினீங்க? ரொம்ப சுவையா இருக்கு. புகாரி ஹோட்டலில் தான் வாங்கினேன். உங்க அம்மாவுக்கு என் நிலைமையை பற்றி கடிதம் போட்டீங்களா? அத்தை என்ன இக்கிலானுக்கு வரும்படி லெட்டர் போட்டிருந்தாங்களே, இதை இப்பொழுது தெரிவிக்க வேணான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க? சுமதி, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? எங்க அம்மா உன் நிலைமையை கண்டு அதிர்ச்சி அடைவாங்க. மேலும் அவங்களுக்கு இதயம் வீக், ஏதாவது ஆகிவிட்டால் எப்படியும் தெரியாமலா போக போகுது. நான் தக்க சமயம் வரும்போது அம்மாவிடம் சொல்லிக்கிறேன். நீ கவலைப்படாத சுமதி. இவரை எப்படி சம்மதிக்க வைப்பது? அத்தையிடம் சொல்லியாவது இவருக்கு நல்ல பெண்ணை பார்த்து மறுபடியும் திருமணம் செய்து வைக்கலாம்னு நினைத்தா அத்தைக்கு என் நிலைமையை தெரிய வைக்க வேண்டாங்கிறாரே. சுமதி மனதிற்குள் எண்ணமிட்டபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சுமதி, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? பாஸ்கர் அவளை தவறாக புரிந்து கொண்டான். ஒன்றுமில்லையே. சுமதி அவன் முகத்தை பார்த்து சொன்னான். தண்ணீரை எடுத்து குடித்து விட்டு பாஸ்கரிடம், எங்க என்னால் சாப்பிட முடியல, நீங்களே சாப்பிட்டுக்கலாங்களே. பாஸ்கர் யோசித்தான். இனிமேல் நான் இவளுடன் சேர்ந்தே சாப்பிட வேண்டும். அதைதான் அவள் விரும்புகிறாள். தனியாக சாப்பிட அவளுக்கு பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்தான். தன் கையில் கணவனுக்கு சமைத்து போடவில்லையே என்ற வருத்தம் சுமதிக்கு இருந்தது. அட்லீஸ்ட் அவருடன் சேர்ந்து சாப்பிட கூட முடியாத போது வருத்தப்பட்டாள். ஆனால் பாஸ்கரிடம் சொல்ல தயங்கினாள். அவருடைய சுதந்திரத்துக்கு எந்த வகையிலும் தடையாக இருக்கக்கூடாது என்றும் எண்ணமிட்டாள். பாஸ்கர் அவள் மீதி வைத்திருந்த பிரியாணியை அவள் நிம்மதிக்காக சாப்பிட்டாள். அவன் சாப்பிடுவதை பார்த்து சிரித்தான். என்ன சுமதி சிரிக்கிறாய்? சிரித்தவாறே கேட்டான். கணவன் சாப்பிட்ட இலையில் மீதி வைக்க சொல்லி அவன் மீதி வைத்ததை தான் சாப்பிடுவாள் மனைவி. இங்கு அது மாறி இருப்பதை எண்ணி சிரித்தேன். பாஸ்கர் பலமாய் சிரித்தான். எழுந்து செல்லமாக அவள் கன்னத்தை கிள்ளினான். சுமதிக்கு அது சந்தோஷமாக இருந்தது. தான் கை அலம்பிக் கொண்டு வந்து சுமதியை வாஷ் பேஷனுக்கு பக்கமாய் அழைத்து சென்று கை அலம்பும்படி சொன்னான். வீல் சேரில் இருந்து அவளை படுக்கைக்கு கொண்டு வந்து 2 தலையணைகளை வைத்து அதன் மீது சாய்ந்தபடி உட்கார வைத்தான். அவனும் அவள் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான். சுமதி, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்க? சொல்றேன். மனிதனின் வாழ்க்கையில எது எது முக்கியமா தேவைப்படுதுன்னு தெரியுமா? தெரியும். அதனால நீங்களே சொல்லுங்க. தெரியும்னு சொன்ன பின்ன ஏன் என்ன சொல்ற? சுமதி, நீங்க வேறு கோணத்துல புதிய அர்த்தத்துல சொல்லுவீங்க என்பதால் தான். அப்படியா? ஆமாங்க. மற்றவர்களுடைய கருத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் வேறுபாடு இருப்பதையும் அதன் கருத்தாழ்மையும் பலமுறை ரசித்திருக்கேன். எனவே நீங்களே சொல்லுங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் உறவை மட்டும் எதிர்பார்த்து இருந்தால்தான் என்றால் அந்த நட்பே அல்லது உறவோ நிரந்தரமாக இருக்காது. சுக துக்கங்களில் பங்கு கொண்டு மனதளவில் பாசம் வைக்கும் போது காமம் தலை தூக்குவதில்லை. இரு மனமும் பாச பிணைப்பில் இணையும் போது கிடைக்கும் இன்பம் மனசாந்தி. இவைகளை விட உடல் அளவில் அனுபவிக்கும் இன்பம் பெரிய இன்பமாக உணரப்பட்டாலும் சில நிமிடங்களிலேயே அது கலைந்துவிடும். ஆனால் பாச பிணைப்பினால் மனதில் ஆத்மார்த்தமான உறவு இருக்கிறதே, அது உடலில் உயிர் உள்ளவரை இன்பத்தையும் தந்து கொண்டிருக்கும்.
அருமையா சொன்னீங்க. ஆனா அந்த ஆத்மார்த்த பாசத்தை தான் உங்களிடமிருந்து பெற்று ஆனந்தம் அடைகிறேன். சில சமயத்துல நான் யோசித்து பார்ப்பதுண்டு, இந்த அன்பு பரிவு நான் நல்லபடியா இருந்திருந்தால் உங்களிடமிருந்து கிடைத்திருக்குமா என்று கூட யோசித்தேன். உங்களை அடைந்ததற்கு நான் இப்பவும் பெருமிதம் அடைகிறேன். அவள் கைகளை எடுத்து முத்தமிட்டாள். அந்த கைகளை தன் மார் மீது வைத்து கொண்டாள். இதை தவறாக எண்ணிய பாஸ்கர் இவள் தன்னை உறவுக்கு அழைப்பதற்காகவே கருதி கொண்டான். அவள் முகத்தை பார்த்தவாறே சலனமற்று இருந்தான். பிறகு நிதானத்துடன் அவளை தன் அருகே இழுத்து அணைத்து கொண்டான். சுமதி, உணர்ச்சி வசப்படாத, உன் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத என்று அவள் கன்னங்களை தன் இரு கைகளாலும் சேர்த்து பிடித்து மேலே தூக்கி பிடித்து அவள் கண்களுடன் தன் கண்களுக்குள் பேசவிட்டான். என்னங்க, உங்க அன்பு கடைசி வரை இது போலவே இருக்குமா? சுமதி, ஏமா இப்படி கேக்குற? உன்னை விட எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியமில்லை. அவள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவனை தன் மீது இழுத்து அணைத்து கொண்டாள். அவன் இதழ்களை தன் இதழ்களால் இணைத்து கொண்டாள். மெல்லிய குரலில் சொன்னாள், டார்லிங், என்னால் முழு இன்பத்தையும் தர முடியவில்லை என்றாலும் என்னால் முடிந்தவரை உங்களின் ஆசையை பூர்த்தி செய்ய முயல்கிறேன். உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை என்னால் முடிந்தவரை தருவேன்.